ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ யூஎன் வந்து எஸ்டிஜி ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதல்ல சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிறத யூஎன் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எப்போது அப்படின்னா 2015. ஸோ அதில் வந்து 193 நாடுகளும் வந்து கையெழுத்திட்டிருந்தாங்க. ஸோ இது ஒவ்வொரு வருஷமும் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க் தான். ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறது 10வது எடிஷன். இந்த வருஷத்துக்கான ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2030க்குள்ளே இந்த நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கு வந்து நிதி அளிக்கணும். ஃபைனான்சிங் எஸ்டிஜி பை 2030 அண்ட் ரிஃபார்மிங் குளோபல் ஃபைனான்ஷியல் ஆர்கிடெக்சர். ஸோ குளோபல் ஃபைனான்ஷியல் ஆர்கிடெக்சரை வந்து சீர்திருத்தணும் அப்படிங்கிறது தான். எஸ்டிஜி இலக்குகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 17 இலக்குகள் இருக்கும். 2015 இதை அடாப்ட் பண்ணும்போது ஒரு டார்கெட் செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 2030க்குள்ளே இந்த 17 இலக்குகளையும் அடையணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 17 இலக்குகள் இல்லை, அதில் ஒரு இலக்குகளை கூட 2030க்குள்ளே அடைய முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குளோபல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிஜி 2, 11, 14, 15, 16 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ட்ராக், அதாவது அது அடையிறதுக்கான பாதையிலேயே இல்லை. மேஜர் சேலஞ்சஸ் அப்படின்ற கேட்டகரியில் இதெல்லாம் இருக்குது. இதில் 2015 இதில் வந்து எந்த ப்ரோக்ரஸும் இல்லை. அப்படியே இருந்தாலும் அது வெரி லிமிட்டட் ப்ரோக்ரஸாக தான் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன எஸ்டிஜி அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஜீரோ ஹங்கர், குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், சஸ்டெயினபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், லைஃப் பிலோ வாட்டர், லைஃப் ஆன் லேண்டு, பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெட் கலர் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் மேஜர் சேலஞ்சஸ் அப்படின்றது, அதாவது சவால்களை அதிகமாக எதிர்கொள்ளக்கூடிய எஸ்டிஜிக்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2030க்குள்ளே எவ்வளோ சதவீதம் தான் எஸ்டிஜி இலக்குகளில் அடைய முடியும் உலக அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% குறைவானது மட்டும்தான் அடைய வேண்டிய பாதையில் இருக்குது. அதாவது 16.7% இலக்குகளை தான் 2030க்குள்ளே அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 5 டார்கெட்ஸ் மோஸ்ட் ஆன் ட்ராக், அதாவது முன்னேற்றம் அடைந்துள்ள இலக்குகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மொபைல் யூஸ் எஸ்டிஜி 9 வரும், ஆக்சஸ் டு எலக்ட்ரிசிட்டி மின்சார அணுகல், இன்டர்நெட் யூசேஜ் எஸ்டிஜி 9, அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் எஸ்டிஜி 3 வரும், நியோநேட்டல் மார்டாலிட்டி ரேட் எஸ்டிஜி 3 வரும், பிறந்த குழந்தை இறப்பு விகிதம் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இலக்குகளில், அதாவது அடிப்படை சேவை, உள்கட்டமைப்பு அணுகல், இந்த மாதிரியான இலக்குகளில் பெரும்பாலான நாடுகள் வந்து முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதே போல் எதுலெல்லாம் வந்து பின்தங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக உடல் பருமன் விகிதம் ஒபேசிட்டி ரேட் எஸ்டிஜி 2 வரும், ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் எஸ்டிஜி 16 வரும், பத்திரிகை சுதந்திர குறியீடுன்னு சொல்லுவோம், சஸ்டைனபிள் நைட்ரஜன் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் எஸ்டிஜி 2 வரும், ரெட் லிஸ்ட் இண்டெக்ஸ் எஸ்டிஜி 15 வரும், கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் எஸ்டிஜி 16 ஊழல் புலனாய்வு குறியீடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான நாடுகள் வந்து பின்தங்கி இருக்குது. ஸோ ஒபேசிட்டி ரேட்டு, ஃப்ரெஷ் ஃப்ரீடம் இண்டெக்ஸு, சஸ்டைனபிள் நைட்ரஜன் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸு, ரெட் லிஸ்ட் இண்டெக்ஸு, கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸு, இந்த இலக்குகளெல்லாம் முன்னேற்றமே இல்லை. இது எல்லாமே வந்து பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஸ்ட்ராங் குளோபல் கமிட்மெண்ட், வலுவான உலகளாவிய உறுதிப்பாடு. அதாவது 193 நாடுகளில் 190 நாடுகள் வந்து வாலண்டரி நேஷ்னல் ரிவ்யூஸை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது என்ன விஎன்ஆர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அந்த நாட்டில் எஸ்டிஜி அடையிறதுக்கு என்னெல்லாம் இது வரைக்கும் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி அவங்களே வந்து சப்மிட் பண்ணுவாங்க. நேஷ்னல் லெவலில் அந்த எஸ்டிஜி எத்தனை இலக்குகள் வந்து அடையப்பட்டிருக்கு, எத்தனை இலக்குகள் வந்து பின்தங்கி இருக்குது, இந்த மாதிரி வாலண்டியராக அவங்களே வந்து நேஷ்னல் லெவலில் ரிவ்யூ எடுத்து அதை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விஎன்ஆர் வந்து 3 சப்மிட் பண்ணியிருக்காங்க. 2017 பண்ணாங்க, 2020 பண்ணாங்க, 2025 பண்ணாங்க. இந்தியாவில் இந்த வாலண்டரி நேஷ்னல் ரிவ்யூஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நிதி ஆயோக் தான். ஸோ இந்த 193 ஐநா உறுப்பு நாடுகளில் 190 நாடுகள் வந்து இந்த தன்னார்வ தேசிய மதிப்பாய்வுகளை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எதை உறுதிப்படுத்துது அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்டிஜிக்களில் உலகளாவிய ஈடுபாட்டை வந்து பிரதிபலிக்குது.
அடுத்ததாக கிழக்கு மற்றும் தெற்காசியா வந்து முன்னிலை. அதாவது ஈஸ்ட் அண்ட் சவுத் ஏஷியா தான் வந்து 2015 வேகமான எஸ்டிஜி முன்னேற்றத்தை வந்து காட்டுது. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, விரைவான சமூக பொருளாதார வளர்ச்சி, ரேபிட் சோஷியோ எக்கானமிக் டெவலப்மெண்ட் இருக்கனால 2015 எஸ்டிஜி ப்ரொக்ரெஸை காட்டுது. அடுத்தது டாப் இம்ப்ரூவர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, நேபாள், பெனின், யுஏஇ, பெரு இந்த நாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட் ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதாவது எஸ்டிஜியை வந்து எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததாக யூரோப்பு தான் வந்து டாப்பில் இருக்காங்க. அதாவது 20 எஸ்டிஜி பெர்ஃபார்மிங் கண்ட்ரீஸில் 19 நாடுகள் வந்து ஐரோப்பிய நாடுகள். ஸோ இதை எதை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது எதில் இருக்குது அப்படின்னா சோஷியல் வெல்ஃபேர் ட்ரான்சிஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த எஸ்டிஜியை வந்து அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஃபிஸ்கல் ஸ்பேஸ் கேப், அதாவது கிட்டத்தட்ட 50% நாடுகளுக்கு எஸ்டிஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு போதுமான நிதி திறன் இல்லை. ஸோ நிதி பற்றாக்குறையாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் இன்இக்வாலிட்டி வந்து அதிகமாகிட்டே வருது. அடுத்ததாக குளோபல் ஃபைனான்ஷியல் ஆர்கிடெக்சர். ஸோ இப்போ இருக்கக்கூடிய குளோபல் ஃபைனான்ஸ் வந்து ப்ரோக் ஆகிருக்கு. அதாவது ரிச்சஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு தான் வந்து அவங்க ஃபேவராக இருக்காங்க. வளரக்கூடிய நாடுகளுக்கு வந்து போதுமான மூலதனம் வந்து கிடைக்கிறதே இல்லை. ஸோ அதனால் வந்து குளோபல் ஃபைனான்ஷியல் ஆர்கிடெக்சர் வந்து ரிஃபார்ம் பண்ணணும், சீர்திருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் மற்ற நாடுகளுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த எஸ்டிஜி 2025 முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா பின்லாந்து முதல் இடத்துல இருக்குது. ஸோ அதோடைய ஸ்கோர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 87 பாயிண்ட்ஸு. இதுவே 2வது இடத்துல ஸ்வீடன் இருக்குது, பாயிண்ட்ஸ் வந்து 85.7. 3வது இடத்துல டென்மார்க்கும், 4வது இடத்துல ஜெர்மனியும், 5வது இடத்துல ஃப்ரான்ஸும் இருக்குது. ஸோ இந்தியா முதல் முறையாக 100 இடங்களுக்குள்ளே வந்திருக்கு. 99வது இடத்துல இந்தியா இருக்குது. பாயிண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கோரு 67 பாயிண்ட்டு. ஸோ இது மொத்தமாக 167 நாடுகளுக்கு வெளியிட்ருக்காங்க. ஸோ கடைசி 5 இடங்களில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா 163வது இடத்துல ஏமன் இருக்குது, 164வது இடத்துல சொமாலியாவும், 165வது இடத்துல சாடும், 166வது இடத்துல சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரிப்பப்ளிக்கும், 167வது இடத்துல சவுத் சூடானும் இருக்குது. சவுத் சூடானோடைய ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோன்னா 41.6. அடுத்ததாக இந்தியாவோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 67 பாயிண்ட் ஸ்கோர், கண்ட்ரி ஸ்கோரு. ரேங்க் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 167 நாடுகளில் 99வது இடத்துல இந்தியா இருக்குது. இந்தியாவுக்கான எஸ்டிஜி பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத 17 கோல்ஸ்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நோ பாவர்ட்டிலையும் ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் SDG 1, SDG 10 பார்த்திங்க அப்படின்னா சிக்னிஃபிகண்ட்டாக ப்ரோக்ரெஸ் இருக்குது. ஸோ அடுத்ததாக மேஜர் சேலஞ்சஸ், சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய இலக்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா SDG 2, SDG 3, SDG 5, SDG 11, 14, 15, 16 இதெல்லாம் வந்து மேஜர் சேலஞ்சஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இருக்குது. இந்த கிளைமேட் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, SDG 13, அது இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. கிளைமேட் ஆக்ஷனுக்கான ப்ரோக்ரெஸ்ஸே இல்லை. ஸோ டிக்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. இதில் வளர்ச்சி அடையாமல் தேக்க நிலையில் இருக்கக்கூடிய இலக்குகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா SDG 2, SDG 9, 11, 12, அதுக்கப்புறம் 15, 16, 17 இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக்னேட்டிங், அதாவது தேக்க நிலையிலே இருக்குது. மாடரேட்லி இம்ப்ரூவிங் அப்படின்னு பார்த்தோன்னா 3, 4, 5, 6, 7, 8, அடுத்தது 14. ஸோ இதெல்லாம் வந்து மாடரேட்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. இது வந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸ். இதுவே வந்து ஒவ்வொரு SDGக்கு கீழேயும் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுபடி முக்கியமானதை பார்க்கலாம். SDG 1 அப்படின்னு எடுத்துட்டோன்னா நோ பாவர்ட்டி. பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ அட் $2.15 பர் டே. ஒரு நாளைக்கு $2.15 செலவிட முடியாத இருக்கிறவங்க, வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறவங்க 1.1% பேர் வந்து இந்தியாவில் இருக்காங்க 2025 படி. ஸோ இது வந்து தீவிர வறுமை கோட்டுக்கான பாவர்ட்டி லைன். இதுவே பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ அட் $3.65 பர் டே, அதாவது $3.65 ஒரு நாளைக்கு செலவிட முடியாத வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறவங்க அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்தியாவில் 5.5% பேர் இருக்காங்க. அடுத்ததான் SDG 2. SDG 2 அப்படிங்கிறது ஜீரோ ஹங்கர். இதில் வந்து ப்ரிவாலன்ஸ் ஆஃப் அண்டர் நூரிஷ்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கிட்டத்தட்ட 13.7% பேர் வந்து
அண்டர் ஊட்டச்சத்து குறைபாட்டில் தான் இருக்காங்க. அதாவது 2022 ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா. அடுத்ததாக SDG 3 எது? குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படிங்கிறது. மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோ அப்படின்னு எடுத்துட்டோன்னா 80.5 2023 படி கொடுத்துருக்காங்க. நியோநேட்டல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 17.3ஆகவும், மார்ட்டாலிட்டி ரேட் அண்டர் 5 அப்படின்னு எடுத்துட்டோன்னா 27.7. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்தியாவுக்கு வந்து 72 வருடங்களாக இருக்குது. அடுத்ததாக SDG 4 குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ இப்போ லிட்ரஸி ரேட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, அதாவது 15 to 24 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க லிட்ரஸி ரேட் பார்த்தோம் அப்படின்னா 97%. SDG 5 ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ இதில் ரேஷியோ ஆஃப் ஃபீமேல் டு மேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், இதுவே வந்து எஜுகேஷன் ரிசீவ்டு அப்படின்னு எடுத்துட்டோன்னா 72.5% இருக்குது. இதுவே லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் 42.6% தான் இருக்குது. சீட்ஸ் ஹெல்ட் பை உமன் இன் நேஷ்னல் பார்லிமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 13.8% பேர் தான் பார்லிமெண்ட்டில் உமன்ஸ் இருக்காங்க. அடுத்ததாக SDG 6 க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது பேசிக் ட்ரிங்கிங் வாட்டர் சர்வீசஸ் எவ்வளோ பேருக்கு கிடைக்குது அப்படின்னு எடுத்துட்டோன்னா 93.3% பேருக்கு கிடைக்குது 2022க்கானது. அதே போல் சானிடேஷன் சர்வீசஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 78.4%. SDG 7 அப்படின்னு பார்த்தோன்னா அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி. ஸோ பாப்புலேஷன் வித் ஆக்சஸ் டு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 99.2% இருக்குது. இதுவே வந்து ரினியூவபிள் எனர்ஜி ஷேர் இன் டோட்டல் ஃபைனல் எனர்ஜி கன்சப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் 18% தான் இருக்குது. ரினியூவபிள் எனர்ஜி நம்மளோட எனர்ஜி கன்சப்ஷனில் ரினியூவபிள் எனர்ஜி ஷேர் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் 18% தான் இருக்குது. அடுத்ததாக SDG 8 டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கானமிக் க்ரோத். ஸோ அட்ஜஸ்டட் ஜிடிபி க்ரோத் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 72.9 இருக்குது. 0 அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு, 100 வந்து பெஸ்ட்டு. 72.9 இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 15 வயசுக்கு மேற்பட்டவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 4.2% இருக்குது. அடுத்ததாக SDG 9 இண்டஸ்ட்ரி இனோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோன்னா ரூரல் பாப்புலேஷன் வித் ஆக்சஸ் டு ஆல் சீசன் ரோட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 99% 2025 படி. பாப்புலேஷன் யூஸிங் த இன்டர்நெட் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் 55.9%. அது 2022 படி. 25 அது அதிகமாக இருக்கலாம். அடுத்ததாக 2023 கணக்குப்படி பார்த்திங்க அப்படின்னா நாட்டில், அதாவது 1000 பேருக்கு எத்தனை பேர் வந்து ஆர்டிகல்ஸை அகாடமிக் ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தோன்னா வெறும் 0.2% தான். எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் R&Dக்குன்னு இந்தியா எவ்வளோ செலவிடுது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வெறும் 0.6% தான். இந்தியாவோட ஜிடிபியில் வெறும் 0.6% தான் R&Dக்காக செலவிடுறாங்க. அடுத்ததாக SDG 10 ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் கினி கோஎஃபிஷியன்ட் பால்மா ரேஷியோ. கினி கோஎஃபிஷியன்ட் பால்மா ரேஷியோ ரெண்டுமே வந்து இன்கம் இன்இக்வாலிட்டிஸை வந்து மெஷர் பண்ணக்கூடிய டூல் தான். ஸோ கினி கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32.8 இருக்குது. பால்மா ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.3. பால்மா ரேஷியோ வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நாட்டோட வருமானத்தில் 10% பணக்காரர்களுடைய பங்கு எவ்வளோ, 40% ஏழைகளுடைய பங்கு எவ்வளோ, இதுக்கிடையிலான அந்த ரேஷியோவை தான் பால்மா ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கினி கோஎஃபிஷியன்ட் பால்மா ரேஷியோ ரெண்டுமே வந்து இன்கம் இன்இக்வாலிட்டிஸை மெஷர் பண்ணக்கூடிய டூல்ஸ். அடுத்ததாக SDG 11 அப்படின்னு எடுத்துட்டோன்னா சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். இதில் வந்து அதாவது ப்ரொபோர்ஷன் ஆஃப் அர்பன் பாப்புலேஷன் லிவிங் இன் ஸ்லம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 41.4% 2022 படி. அடுத்ததாக SDG 12 ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த சாலிட் வேஸ்ட், இந்த ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் நிறைய இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக SDG 13 கிளைமேட் ஆக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கிளைமேட் ஆக்ஷன் இந்தியாவில் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. CO2 எமிஷன், ஸோ ஃபாசில் ஃபியூவல் கம்பஷன் சிமெண்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து எவ்வளோ CO2 எமிட் ஆகுது அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2.2 இருக்குது 2023 படி. அடுத்ததாக SDG 14 லைஃப் பிலோ வாட்டர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஓசன் ஹெல்த் இண்டெக்ஸில் இந்தியாவோடைய ஸ்கோர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 32.3 இருக்குது.
ஸோ 0லேருந்து 100 100 தான் பெஸ்ட்டு. இந்தியாவோடது 32.3 2024 படி. அடுத்ததாக SDG 15 லைஃப் ஆன் லேண்ட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ரெட் லிஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் சர்வைவல் அப்படின்னு பார்த்தோன்னா 0.67 இருக்குது. ஸோ 0 to 1 வரைக்கும் ஸ்கோர் இருக்கும். 1 வந்து பெஸ்ட்டு. இந்தியாவோடது 0.67 இருக்குது. அடுத்ததாக SDG 16 பீஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸில் இந்தியாவுடைய ஸ்கோரு 38 2024 படி. அதாவது 0 to 100 100 தான் பெஸ்ட்டு. இந்தியாவோடது 38 தான் இருக்குது. ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலும் 33 தான் இருக்குது. ஸோ கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸை விட ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. 33 தான் இருக்குது 2025 படி. ஆக்சஸ் டு அண்ட் அஃபோர்டபிலிட்டி ஆஃப் ஜஸ்டிஸ் ஸோ நீதி கிடைக்கிறது அப்படின்னு எடுத்துட்டோன்னா 0.43 இருக்குது 2023 படி. அடுத்ததாக SDG 17 பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார் த கோல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஆன் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஜிடிபியில் 5.4% வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் இந்தியாவோடைய ஸ்கோரு 73.6 2023. அதே போல் இண்டெக்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் சப்போர்ட் டு UN பேஸ்ட் மல்டிலேட்ரலிசம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்தியாவோட ஸ்கோரு 63.8 2025 படி. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக நம்ம எல்லா இண்டிகேட்டர்ஸும் பார்க்கணும். இது எல்லாத்துலேயும் சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த SDGயை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அடுத்ததாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் 2016 இந்தியாவோட ஸ்கோர் வந்து 66.7 இருந்தது. 2023 73.6 இருக்குது. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் வாலண்டரி நேஷ்னல் ரிவ்யூஸ் VNR வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ 3 VNR வந்து இந்தியா சப்மிட் பண்ணியிருக்கு. அடுத்ததாக UN பேஸ்ட் மல்டிலேட்ரலிசம் ஐநாவுடைய பன்முகத்தன்மை. அதாவது ஐநா சபை கொண்டு வரக்கூடிய விதிகளை பின்பற்றதாகட்டும், இல்லை ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்குது அப்படின்னா அதுக்கு ஒத்துழைக்கிறது. தொற்று நோய்கள் வருது, இல்லை போர் வருது, பொருளாதார பிரச்சனை வருது அப்படின்னா ஐநா சபையோடு சேர்ந்து அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுறது. ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் UN பேஸ்ட் மல்டிலேட்ரலிசம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்படாஸ் வந்து முதல் இடத்துல இருக்குது. இந்த பட்டியலில் கடைசி இடத்துல இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்கா தான். ஸோ இப்போ ரீசெண்டாக பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்லேயும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் இருந்தும் இப்போ US வந்து வித்ட்ரால் பண்ணாங்க. ஸோ அதனாலேயே வந்து UN பேஸ்டு மல்டிலேட்ரலிசமில் வந்து கடைசி இடத்துல அமெரிக்கா இருக்குது. இதுவே வந்து G20 நாடுகளில் மல்டிலேட்ரலிசமில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோன்னா பிரேசில். OECD கண்ட்ரீஸில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோன்னா சிலி. ஸோ OECD அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டு தான். ஸோ இதில் இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது UN பேஸ்ட் மல்டிலேட்ரலிசம் அப்படிங்கிறதுல இந்தியா 113வது இடத்துல இருக்குது. ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 63.8. அடுத்ததாக இந்த SDG அடையிறதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்து ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ், புவிசார் அரசியல் மோதல்கள் வந்து இருக்குது. ஸோ போர் நடக்கிறதுனால இந்த SDGகள் நிலையான வளர்ச்சி இலக்குகளை வந்து அடைய முடியறதில்ல. அடுத்ததாக வரையறுக்கப்பட்ட நிதியிடம், லிமிட்டடு ஃபிஸ்கல் ஸ்பேஸ் தான். அதாவது குறைந்த நடுத்தர வருமான நாடுகளில் கடன் சுமைகள் இருக்கிறதுனால நலத்திட்டங்கள்லையோ SDGக்கள்லையோ இதை வந்து முதலீடு வந்து பண்ண முடியறதில்ல. அடுத்ததாக கிளைமேட் எமர்ஜென்சி, ஃபுட் இன்செக்யூரிட்டி, இன்இக்வாலிட்டி, அப்புறம் பயோடைவர்சிட்டி லாஸ், இதெல்லாம் வந்து SDG ப்ரோக்ரஸை வந்து குறைக்குது. அடுத்ததாக இன்ஸ்டிடியூஷனல் கேப்ஸ், அதாவது புவர் கவர்னன்ஸ் இருக்குது, இல்லை இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து சரியாக பிளானே பண்ண முடியாது SDG இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா SDG இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல SDG அடையிறதுல இருக்கக்கூடிய சவால்கள். ஸோ இதுக்கெல்லாம் ஐநா சபை என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து ஐநா அமைப்புகளுக்கு வந்து நிதி அளிக்கணும். ஐநா தலைமையிலான இந்த SDG முயற்சிகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து முழுமையான கணிக்கக்கூடிய நிதி உதவியை வந்து உறுதி செய்யணும். ரெண்டாவது வந்து கடன் நிவாரணம், டெப்ட் ரிலீஃப், அதாவது ஏழை நாடுகளில் கடன் தொல்லை இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து அந்த கடன் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன தீர்வுகள்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கண்டறியுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உலகளாவிய பொதுவியல் முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது
நிலைத்தன்மைக்கு அவசியமான காலநிலை, பல்லுயிர், சுத்தமான எரிசக்தி இதுக்கெல்லாம் வந்து புதிய நிதியை திரட்டுங்க அப்படின்ட்டுருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜிஎஃப்ஏ வந்து ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பலதரப்பு ஒத்துழைப்பு, அதாவது மல்டிலேட்ரல் கோஆப்ரேஷன்ஸ் வந்து வேணும். அதாவது நாடுகள் எல்லாமே ஒருங்கிணைந்து சமமான எஸ்டிஜி நடவடிக்கைகளை வந்து கொண்டு வரத்துக்கு ஐநா அடிப்படையிலான அந்த பன்முகத்தன்மையை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்ததோ இல்லை ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.